அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான வேர் டு ஸ்டடியை நம்ம தொடர்ந்து அழிச்சுக்கின்னு இருக்கிறோம். ரைட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போன்ற சப்ஜெக்ட்டுக்கு நாம் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா. அதாவது இந்திய ஆட்சியல் மற்றும் உலகின் பல பகுதிகளில் தோன்றும் அரசியல் நடவடிக்கைகள் இந்தியாவின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் என்ற சப்ஜெக்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். ரைட். இது குரூப் 1 மெயின்ஸுக்கான வேர் டு ஸ்டடி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பாலிட்டி அப்படின்னா வெறும் நம்ம இந்தியன் பாலிட்டின்னு விட்டுருப்போம். பட் அதனோட இங்கே பாருங்கள், எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா. ரைட். இது மெயின்ஸில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்பெஷல் இந்த அடிஷனலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சொல்கிறேன். ஸோ இது இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இது ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. 6th-லேருந்து 12th வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கணிசமான கண்டென்ட் இருக்குது. ஏறக்குறைய 60% கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீங்கள் இந்த குரூப் 1 மெயின்ஸுக்கான இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, GS 2ல் வரக்கூடிய யூனிட் 1. ரைட். ஸோ அந்த யூனிட் 1க்கான கண்டென்ட்டை ஸ்கூல் புக்கில் நம்ம படிச்சிங்கன்னா அரௌண்ட் 60% கண்டென்ட்டை கவர் பண்ண முடியும். ஆனால் அது சர்வீஸ் நம்மளை வாங்கி கொடுப்பதற்கான போதுமான கண்டென்ட் இல்லை, அதிக மார்க்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா. நாம் ஏறக்குறைய 80 or 90% மார்க்ஸ் வாங்கணும்னா நாம் சில புத்தகங்களை படித்து தான் ஆகணும். ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நாம் என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கு ஒன் அண்ட் ஒன்லி புக் லக்ஷ்மிகாந்த் எதுனா இந்தியன் பாலிட்டி. ரைட். ஸோ இதில் பல எடிஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 6th எடிஷன் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் 5th எடிஷன் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ 6th எடிஷன் நியூவாக வந்திருக்கு. ரைட். ஸோ உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த 2 புத்தகத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ரிஃபர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆன இந்த 6th எடிஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லாஸ்ட் 2 years அப்டேட் ஆனதால் நிறையா இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேர் கேட்பாங்க, நம்ம வேற ஒரு ஆத்தர் பேர்லாம் சொல்லி அந்த புத்தகம் படிக்கலாமா, டிடி பாசு அண்டு சுபாஷ் கஷ்யப் பேன புத்தகங்கள்லாம் படிக்கலாம்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் எதிர எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ். இதுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஏதாவது ஒரு புக்கு போதும். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி இந்த ஒரு புக்கு மட்டும் போதும். இந்த ஒரு புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த சிலபஸில் கேட்டிருக்கக்கூடிய அந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்களால் விடையளிக்க முடியும். சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். ரைட். இது டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ். ஓகேங்களா. ரைட்டு சைடில் ரைட் சைடில் வரது பார்த்தீங்கன்னா இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற கண்டென்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் சிலபஸையும் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணவே போதும். இவங்க சிலபஸே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா. அது எப்படி நம்ம ஒன்று பார்ப்போம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தமிழ் மீடியம் படித்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் சரி, இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின்ஸுக்கான அவங்க கண்டென்ட்டு அந்த சோர்ஸே கொஸ்டினுக்கான அவங்க சிலபஸே இந்த புக்கில் தான் எடுத்திருக்காங்க. நம்ம முதல்ல பார்ப்போம் அது எப்படி நம்ம நிரூபிச்சுட்டு எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இங்கே பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இதில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அப்படி சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்தது ப்ரியாம்பிள் பாருங்கள், இங்கே ப்ரியாம்பிள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இது யூனியன் டெரிட்டரி அண்டு இது சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ்குள்ளே அடங்கிடும். சிட்டிசன்ஷிப் தனியாக கொடுக்கல, இதுவும் சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ்குள்ளே அடங்கிடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சிட்டிசன்ஷிப் கொடுக்கலையே சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் விட்டுறக்கூடாது. கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடு இருக்கலாம். இதை ஞாபகம் வச்சுங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது டிஎன்பிசியோட அஃபிஷியல் சிலபஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ரைட் சைடில் ப்ளூ கலரில் இருக்கிறது லக்ஷ்மிகாந்த் புக்கில் எடுத்த கண்டென்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன டீட்டெயில் இருக்குது எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம டீட்டெயிலாக படிக்க வேண்டியதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க தெளிவாக. 2 கமிட்டி இருக்குது. ஒரு 47 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டாந்து இந்த விஷயங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சரி, எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுங்க. டிபிஎஸ்பி பாருங்கள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கேருந்து எடுத்திருக்காங்க.
டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற எந்த புத்தகத்துலையும் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு வசதியாக இருக்காது. இந்த ஒரு புக்கு தான் வந்து டீட்டெயிலாகவும் இருக்கும், படிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, இந்த புக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அந்த புத்தகம் இல்லை. நாம வச்சுங்க, தமிழில் வேறு நிறைய ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு ப்ரைவேட்டாக வந்து எவ்வளோ பேர் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த கண்டென்ட்லாம் பேஸ் பண்ணி. பட் முழுமையாக இல்லை, இந்த ஒரு புக் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் டு த கான்ஸ்டியூஷன். இது பார்த்தீங்கன்னா சேலியன் ஃபியூச்சர்ஸ்லேயே வந்து கவர் ஆகிருக்கும் இதில் லக்ஷ்மிகாந்த் புக்கில். இப்போ அடுத்தது சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. ஓகேங்களா. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல என்ன இருக்குது, பிரசிடென்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் பிரசிடென்ட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பிரசிடென்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணப்படுவாங்க, ஓகேங்களா, அந்த டீட்டெயில், அவங்களோட பவர்ஸ் என்ன, எல்லாம் வந்து ஹெட்டிங் கொடுத்து பக்காவாக போட்டிருக்காங்க. இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், பிரசிடென்ட் சம்மந்தமான எல்லா கேள்வியும் உங்களால் விடையளிக்க முடியும். நான் ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸ், புரியுங்களா, நான் சொல்கிறது கீவேர்ட்ஸ் அடங்கிய பாயிண்ட்ஸ். கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்காமல் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்கன்னா ஒன்றுங்க குரூப் 1 உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. ஒரு சப்ஜெக்டை ஒரு ஒரு கான்செப்டை புரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய 20 அல்லது 30 கீவேர்ட்ஸை நாம் மறக்காமல் வச்சுக்கணும். கீவேர்ட்ஸ்னால் அங்கே ஆர்டிக்கல், ஓகேங்களா, சில கமிட்டிஸ், முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் கீவேர்ட்ஸாக வரும் இதில் பாலிட்டியில். அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் பாருங்கள், வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெட்டிங்காக உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், அஃபர்மேஷன், ரைட். ஸோ ராஜ்யசபாவோட ரோல் என்ன, அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டையும் ஒரு கம்பேர் பண்ணிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஹெட்டிங் கொடுத்து அவரோட பவர்ஸ் என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வேறு எந்த புத்தகத்துலையும் பார்க்க முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி ஒரே புக்கு லக்ஷ்மிகாந்த் எதனா இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பாருங்கள், சிலபஸில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்குது. லக்ஷ்மிகாந்த் புக்கில் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இவங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக இதில் தான் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் சேர்ந்து தான் இது. ஸோ இதில் எல்லாத்தையும் படிக்கணுமா, எல்லாத்தையும் படிங்க. நான் சொன்ன மாதிரி கான்செப்டாக புரிஞ்சுக்கின்னு முக்கியமான கீவேர்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஸோ அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இதில் லக்ஷ்மிகாந்த் புக்கில். அடுத்தது யூனியன் லெஜிஸ்லேச்சர். யூனியன் லெஜிஸ்லேச்சர்னால் என்னது, பார்லிமெண்ட், இந்தியாவோட பார்லிமெண்ட் தான் இது. பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்கு. லோக்சபா, ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்போசிஷன் ஆஃப் த டூ ஹவுசஸ் கொடுத்துருக்காங்க. பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது உள்ள அடங்கியிருக்கு. ஐ மீன் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், எது லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட சேர்ந்து. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாம் பக்காவாக இந்த ஒரு புக்கில் மட்டும் தான் படிக்க முடியும். ஓகேங்களா. இது உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மிகாந்த் புக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எல்லாம் ரெஃபர் பண்ணிருப்பீங்க. ஆனால் இந்த காணொலி வந்து நீங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டு கொடுக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ரைட். இங்கே பாருங்கள், யூனியன் ஜுடிஷியரி கொடுத்துருக்காங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரக்சர், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே அதுதான். சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கனைசேஷன், அதோட சுப்ரீம் கோர்ட்டு சீட், அதோட அது எங்கே இருக்குது, ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட், இண்டிபெண்டன்ஸ், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் பற்றி. அதேமாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதுவும் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி லக்ஷ்மிகாந்த் புக்கில் எடுத்த கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்ந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம், பிஐஎல், சரிங்களா, பொதுநல வழக்கு சம்மந்தமான அந்த கொடுக்குறாங்களே, இந்த விஷயங்கள் வந்து சிலபஸில் இல்லை. பட் இது டீகோட் பண்ணி பார்த்தா கொஸ்டினாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து யூனியன் ஜுடிஷியரியோட ஒரு பார்ட் இது. ஓகேங்களா. ஸோ நம்ம இதையும் சேர்ந்து தான் படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வேர்டிக்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் வெளியிட்ட சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகள், லேட்டஸ்ட் வேர்டிக்ட். அப்போ லாஸ்ட்டு 3 to 4 இயர்ஸில் வந்தது முக்கியமான வேர்டிக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது லக்ஷ்மிகாந்த் புக்கில் இல்லை. எங்கள் ரெட்டில் நான் மார்க் பண்ணுறேங்க பாருங்கள், சிலபஸில் ரெட்டில் மார்க் பண்ணுறதுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கில் இல்லை. அப்போ நான் இங்கே அதுக்கான நான் ஒரு பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு 4 to 5 கேசஸ் தான் இருக்கும் அதில். ரைட். ஸோ அதை வந்து அந்த பிடிஎஃப்பில் ஒரு பேஜை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் படிச்சுன்னு இருக்காதிங்க. அதில் கீழே நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். அந்த ஒரு பேஜ் மட்டும் படித்தா போதும். அடிஷ்னலாக வேறு எங்கே இப்போ நீங்கள் வந்து ஐ மீன் வேறு எதாவது நீங்கள் பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு பெருசாக வந்து இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. லேட்டஸ்ட் வேர்டிக்ட்னு பார்த்துட்டு ஒரு 4-5 வேர்டிக்ட் தான் முக்கியமானது இருக்குது. அதனால் கீழே மென்ஷன் பண்ணுறேங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க. ரைட். ஒரு பேஜ் தான் இருக்கும் அது கூட. ஸோ அந்த பிடிஎஃப்பில் வந்து ஒரு அரௌண்ட் 24 பேஜஸ் இருக்கும். பட் நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு பேஜஸ்ன்றேன், சரிங்களா. ஸோ அடுத்தது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கவர்னராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், சிலபஸில் கவர்னரு, லக்ஷ்மிகாந்த் புக்கில் கவர்னர் கொடுத்துட்டு அவரோட ரோல் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் கொடுத்துட்டு சீஃப் மினிஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க.
தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த ஹெட்டிங்கில் வருவார். நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்த இதில். ஸோ இதில் ஸ்டேட் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்திருக்கு. அட்வொகேட் ஜென்ரலாக வந்திருக்குங்க. ஸோ எல்லாமே இந்த நான் வந்து ஏற்கனவே சொல்கிறேங்க 5th எடிஷனை ரெஃபர் பண்ணி இந்த சிலபஸ் எடுத்துருக்கேன். இதில் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே 5th எடிஷனில் இருக்கிற அந்த டாபிக் ஹெட்டிங் இதெல்லாம். அதாவது டாபிக் நம்பர் 31, 32, 33, 51 ரைட்டு. 6th எடிஷனில் நம்பர் மாறும். நீங்கள் அது எப்படி பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் பற்றி கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதுதான் ஸ்பீக்கர். ஓகேங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங்கு உள்ளே இருந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கின்னு கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் எழுதலாம் உங்களால். ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசேஷன், பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்னா இது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் ரெண்டு சேர்ந்தது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டேட் ஜுடிஷியரி. இது சிலபஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இதான் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி வந்து ஞாபகத்துக்காக சொல்கிறேன். இடது பக்கம் இருக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ். ஓகேங்களா. வலது பக்கம் நீல வண்ணத்தில் இருக்கிறது, ப்ளூ கலரில் இருக்கிறது லக்ஷ்மி அந்த புக்கிலோட கண்டென்ட். நான் வச்சுங்க மறந்துடாதீங்க, ஒரு நினைவூட்டலுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இங்கே ஸ்டேட் ஜுடிஷியரினாவே ஆர்கனைசேஷன், பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட்ஸ். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஆர்கனைசேஷன், பவர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இது சிலபஸாக இங்கே லக்ஷ்மி அண்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டோடது. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்டு சபார்டினேட் கோர்ட்ஸ் சிலபஸில் இருக்குது. லக்ஷ்மி அண்ட் புக்கில் என்ன இருக்குது, சபார்டினேட் கோர்ட்ஸுக்கு உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. அதோடு சேர்ந்து லோக் அடாலட், பீப்புள்ஸ் கோர்ட் சொல்கிறாங்க இல்லையா, லோக் அடாலட், அது பர்மனெண்ட் லோக் அடாலட், ஃபேமிலி கோர்ட்ஸ், கிராம நியாயலாஸ்னா வில்லேஜ் கோர்ட் சொல்கிறாங்களா, இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. இதில் சபார்டினேட் கோர்ட்ஸாக வருது. லக்ஷ்மி அந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நாம் இதை படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லோக்கல் கவர்மெண்ட் ஹெட்டிங் பாருங்கள், லக்ஷ்மி அந்த புக்கில் அதே ஹெட்டிங் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் தான். இங்கே வந்து எவாலுவேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தான் அது ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்தது 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இங்கே 73rd இருக்குது. இதில் லக்ஷ்மி அந்த புக்கில் 74th இங்கே வருது பாருங்கள். ரைட், இது தான் கொடுத்துருக்காங்க இவங்க. மற்றது படிக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா மற்றது முக்கியமான பாயிண்ட்ஸாக இருந்தால் படிச்சிங்க. முக்கியமாக இந்த ஆக்ட் படிச்சிங்க, பிஸா ஆக்ட் 1996 ரைட். ஸோ இது மாதிரி விஷயங்கள் சேர்ந்து இப்போ மற்றதில் இருக்கிற இந்த சப் ஹெட்டிங்கில் இருக்கிறத முக்கியமான கண்டென்ட் படித்து தான் ஆகணும். இது மிஸ் அவுட் பண்ணக்கூடாது நீங்கள். ஓகே. அடுத்தது யூனியன் டெரிட்டரிஸ். அது ஹெட்டிங்கில் எது சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. நம்ம ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தோம் ஒரு இதில், இந்த காணொலியோட முதல் பகுதியில் சொல்லியிருந்தோம். நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லியிருந்தோம். ஸ்டேட் அண்டு யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லி ஹெட்டிங் இருந்திருக்கும். அது வந்து இங்கேருந்து கவர் ஆகும். ஓகேங்களா. எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் 1956 வந்து எப்படி ஸ்டேட்ஸ்லாம் உருவாச்சு, ரைட், ஃபசல் அலி கமிஷன் மூலம் எப்படி உருவாச்சு, அந்த மாதிரி டீட்டெயிலாம் வந்து நம்ம அதுலேருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் அதனோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது, எவாலுவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். இங்கே பாருங்கள், இது சிலபஸ் இது. பட் கண்டென்ட் லக்ஷ்மி அந்த கொடுத்துருக்க கண்டென்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படியே இருக்கு பாருங்கள். அதனோட சேர்ந்து இது நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். நம்ம இது இந்த கிரியேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இதோட கான்செப்ட்ஸ் பக்காவாக படிச்சிங்கன்னா நாம் இந்த எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணலாம். அடுத்தது ஃபெடரலிசம் இன் இந்தியா. இதில் கொடுத்துருக்காங்க சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இதில் சிலபஸில் இங்கே பார்த்துங்க லக்ஷ்மி அந்த புக்கில் பாருங்கள் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது, இதுலேயும் லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது, ஃபினான்ஷியல் இருக்குது, லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் ஃபினான்ஷியல் இருக்குது. எங்கே அப்படியே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஒரு லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை சிலபஸாக அப்படியே எடுத்திருக்காங்கன்றது திரும்ப நிரூபணம் ஆகின்னு இருக்குது இங்கே நம்ம பார்க்கும்போதும். அதோட சேர்ந்து ஃபெடரலிசம் சிஸ்டம் இருக்குது, ஃபெடரல் சிஸ்டம் இதையும் படிச்சுக்கணும். நம்ம இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதையும் படிச்சுக்கணும். மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. இது வந்து சிலபஸில் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது ஒட்டி வருது. ஓகேங்களா. அது சம்மந்தமானது இருக்குன்றதால் நம்ம அதையும் சேர்ந்து படிச்சுக்கணும். ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் இன் இந்தியா ஃபார் த ஃபஸ்ட்டு டைம். இது வரைக்கும் நம்ம வரைக்கும் பார்த்துருப்போம். எல்லா கண்டென்ட்டும் லக்ஷ்மி அந்த புக்கில் தான் எடுத்திருக்காங்க நம்ம சொல்லிருப்போம். அதே நேரத்தில் இந்த கண்டென்ட் வந்து அந்த லக்ஷ்மி அந்த புக்கில் டீட்டெயிலாக இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்காக நாம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கில் நியர் பார்த்திங்கன்னா 3 pages உள்ள கண்டென்ட் இருக்குது. பக்காவாக கொடுத்துருப்பாங்க. சிவில் சர்வீஸ் வந்து எப்படி இந்தியாவில் உருவாச்சு, இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருந்து அது எவாலுவேட் ஆகி இண்டிபெண்டன்ஸ் டைமில் அப்படி எப்படி இருந்தது, மீண்டும் உருவாகி அதோட கமிட்டிஸ்லாம் அது சம்மந்தமாக அமைஞ்சப்பட்ட கமிட்டிஸ் என்ன, அதுமாரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் வந்து கொண்டாந்துருப்பாங்க.
ரைட். அந்த லிங்க் கொடுத்துருப்போம். அதில் நியர் 3 பேஜஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1ல் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 to 5 பேஜஸ் இருக்கும். சிவில் சர்வீசஸ், ரைட், ஆல் இண்டியா சர்வீசஸ் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து இதில் பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ரைட். ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சிவில் சர்வீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இதே புக்கில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நாம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1ல் இருக்கும். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுத்தில் இருக்கும். நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸ்டேட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அதோட சேர்ந்ததில் சிவில் சர்வீஸில் வரணும்னா அது யூபிஎஸ்சி கவர் பண்ணும். பட் அது யூபிஎஸ்சி பற்றி டீட்டெயில் ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்த கண்டென்ட்டாக இருக்கும். ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுறதோட லக்ஷ்மிகாந்த் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். யூபிஎஸ்சினா என்ன, அதனோட கம்போசிஷன் எப்படி இருக்கும், ஸோ அதில் மொத்தம் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, அதனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் யூபிஎஸ்சி பற்றி, அதே போல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த நான் லக்ஷ்மிகாந்த் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதோட சேர்ந்து பப்ளிக் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வர கண்டென்ட் அதையும் மிஸ் பண்ணுறாமல் படிங்க. ஓகேங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் கவர் ஆகிட்டு. இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் தான் இது மிஸ் அவுட் ஆச்சு புக்கில் இல்லாமல், இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் இல்லாமல். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறப்போம், அதை பார்த்துங்க. நியர் 3 பேஜஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது அஃபிஷியல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் சிலபஸில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தீங்கன்னா அதுவும் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு அப்படியே இருக்குது. இவங்க கொடுத்துருக்காங்க கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், ஸ்கெட்யூல், 8th ஸ்கெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா. இதில் இருக்குது. லாங்குவேஜ் ஆஃப் த யூனியனில் போனீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் பேஜில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது அமெண்ட்மெண்ட்ஸில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் நமக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் 3 இடத்துல பிரிஞ்சிருக்கு. இதில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் எங்கே பாருங்கள், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இந்த ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரைட். இது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து பார்லிமெண்ட்டை வந்து அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு ஸோ பண்ண முடியுன்ற மாதிரி வந்து இந்த 2 கண்டென்ட் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. அதோடு சேர்ந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து 6th பின் இணைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா. இதில் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அட் கிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நியர் 100 வரைக்கும் இருக்குது. ரைட். நியர் வந்து 2015 வரைக்கும் இருந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேருந்து 100வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் தெளிவாக ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா என்ன, எந்த வருஷம் கொண்டாந்தாங்க, அதில் கொண்டு வந்த முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எது, இப்படி எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த பின்னணிப்பு சொல்கிறாங்க இல்லையா, 6th வருது பாருங்கள் அப்பெண்டெக்ஸ், இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 100க்கு மேலே இருக்காது. இப்போ 100லேருந்து பார்த்தீங்கன்னா 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 102வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 103வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம், 104வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் சொல்லிட்டு 4 வந்துருக்கு. ஓகேங்களா. இந்த 4த்துக்குமான பற்றி டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் நாம் லிங்க்கில் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு த ஜம்மு காஷ்மீர். அப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஏன் சிலபஸில் கொடுத்தாங்கன்னா இந்த ஆர்டிகல் 370 நீக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த குரூப் 1 சிலபஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து மாற்றி அமைச்சாங்க. ரைட். இந்த குரூப் 1 மெயின் சிலபஸ் அப்போ வந்து கொடுத்தது. ஸோ 370 வந்து இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து 370 வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. 370 இல்லை. ஜம்மு காஷ்மீர்ன்ற ஸ்டேட்டே இல்லை இப்போ. ஓகேங்களா. ஆனால் வந்து இது இருக்குது. இப்போது நம்ம கொஸ்டின் வருமானு பார்த்தா கொஸ்டின் வரும். எப்படி வரும்னா இது எப்படி வந்து நீக்கினாங்க, அப்போ இதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு என்ன, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதனால் நம்ம ஒரு மாதிரி இதையும் பார்த்தோம். இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது. ரைட். இந்த பாருங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பாடத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேங்களா. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துட்டு நேஷனல் ரீஜனல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இங்கே பாருங்கள், இது சிலபஸ். பட் நாம் லக்ஷ்மிகாந்த் புக்கில் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துட்டு டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டேட் பார்ட்டிஸ், நேஷனல் பார்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெளிவாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. நம்ம அதை படிக்கணும். அதோட சேர்ந்து அதை சம்மந்தமாக இருக்கிற அனைத்து தகவலையும் நம்ம படிக்கணும். எப்படி படிக்கணும், எலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக படிக்கணும். எலெக்ஷன் கமிஷன் வந்து சிலபஸில் இல்லை, ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு இருக்குது பாருங்கள். அப்போ எலெக்ஷன் பற்றியும் படித்தாகணும், ஓட்டிங் பிஹேவியர் பற்றி படித்தாகணும், எலெக்ஷன் லாஸ் பற்றி படித்தாகணும். சரிங்களா. எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. ரொம்ப வந்து இது பண்ண தேவையில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் இதில். சரிங்களா. ஸோ அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் பற்றி நீங்கள் படிக்கணும். ரைட். எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் பற்றி படிக்கணும். கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குங்க இல்லையா, அதை கொடுத்துருவாங்க பாருங்கள். இதெல்லாம் இன்டெரக்டாக கவர் ஆகுது சிலபஸ்க்கு. நம்ம இதையும் படித்தாகணும். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷ்னல் ரீஜனல் பார்ட்டிஸ், எலெக்ஷன் அரசியல் கட்சிகளை பற்றி இவ்வளோ நீங்கள் படித்தாகணும்.
ஓகேங்களா. அதுமாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, பட் லக்ஷ்மிகாந்த் புக்கில் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா. இந்த புக்கில் இருந்தால் ஸ்கூல் நம்ம இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான், இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் குரூப் தான், அந்த ப்ரெஷர் குரூப்லாம் அதுவும் சேர்ந்து இருக்கும். ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் இதெல்லாம் இதில் சேர்ந்து தான் இதில் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து மாஸ் மீடியா என்ஜிஓஸ் இன் தேர் ரோல். இதில் 7th சிவிக்ஸ் புக்கில், ஐ மீன் சோஷியல் சயின்ஸில் வரக்கூடிய சிவிக்ஸ் பார்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மீடியா அண்டு பப்ளிக் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து கவர் ஆகுது பாருங்கள். அது எது 7th சிவிக்ஸ் புக்கில் இருக்குது இது கண்டென்ட். மாஸ் அண்ட் டெமோக்ரஸின்ற அந்த டாபிக், அந்த சிலபஸ், அந்த சப்ஜெக்ட், அந்த ஐ மீன் அந்த பாடத்துக்கு கீழே வராது. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் பேஜில் வரும் அந்த கண்டென்ட். எது பப்ளிக் ஒப்பீனியன், மாஸ் மீடியா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ரைட், சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இஷ்யூ ஏரியாஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கரப்ஷன் இன் இந்தியா, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், சிவிசி, லோக் அடாலட்னா இது குறிக்கிறது கோர்ட் சிஸ்டத்து, ஐ மீன் கோர்ட் சிஸ்டத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் லோக்பாலை நினச்சி லோக் அடாலட் கொடுத்தாங்களா தெரியல. ரைட். ஸோ ஒம்பட்ஸ்மேன் அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதில் வரும். லோக் ஆயுக்தா, ரைட், சிபிஐ, சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இந்த மாதிரி இந்த அளவுக்கு வருது. எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அடுத்தது இதில் கவர் ஆகாத ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பற்றி வெறும் ஒரு பேஜுக்கான கண்டென்ட்டை ரொம்ப முக்கியமான இடத்துலேருந்து எடுத்து நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் தெரியும். ஆர்டிஐ பற்றி நீங்கள் அதில் போய் தேடி படிச்சுக்கலாம். அதே போல் ஸோ மினிஸ்டர் செக்ரட்டரி ரிலேஷன்ஷிப், ஸோ இதுக்கான கண்டென்ட்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுவும் கிட்டத்தட்ட 1 பேஜ் உள்ள அளவு தான் இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்கான டீட்டெயிலில் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கலாம். அடுத்தது ஜென்ரலிஸ்ட் வெர்சஸ் ஸ்பெஷலிஸ்ட் கான்ட்ரவர்சி, இது சம்மந்தமான கண்டென்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணிருப்பேன். சுமார் 1 பேஜஸ் தான் வரும். அதுவும் நீங்கள் அங்கே போய் படிச்சிங்கன்னா இதை பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிரும். இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் இல்லை. ரெட்டில் மார்க் பண்ணுறது எதுவுமே லக்ஷ்மிகாந்த் புக்கில் இல்லை. நாம வச்சுங்க. கான்ஸ்டிடியூஷனல் அண்டு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னால் ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் கலந்து வருது பாருங்கள். பப்ளிக் இது மீன் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, எஸ்சி அண்ட் ஓபிசி, ரைட், இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியில் வருது. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடினா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அது மாதிரி டீட்டெயிலாம் இருக்கும். ஸோ நம்ம அதுவும் வந்து சம்மந்தப்பட்ட இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கிலே பார்த்துக்கலாம். ரைட். ஸோ அடுத்தது ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ரைட். ஸோ இது பற்றிய தகவல்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வால்யூம் 2ல் இருக்குது. சரிங்களா. இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்ஓ, ரைட், வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், ஏடிபி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பட் இது என்னென்னா பொலிட்டிக்கல் சயின்ஸோட பெர்ஸ்பெக்டிவில், ஐ மீன் இந்த நேஷ்னல் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம படிக்கணும் அதை. சரிங்களா. ஸோ ரொம்ப பேசிக்காக படித்தா போதும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தது இந்த சம்மந்தமாக பேக்ட் சமிட்ஸ் இருந்தால் நோட் பண்ணிக்கங்க. அதோடு சேர்ந்து இந்த ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, அதாவது மாநிலங்களை பற்றிய தகவல்கள் இருக்குது. இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் இல்லை. அதுக்கான நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். நீங்கள் அங்கே போய் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தை பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் நம்ம இருக்கும். ஓகேங்களா. அதே போல் டிஃபென்ஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் டெரரிசம் வந்து இருக்குது. நம்ம இது அடுத்த இதில் பின்னாடி ஒரு புக் நான் சொல்கிறேன், அந்த புக்கில் பார்த்துக்கலாம். ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, டிஃபென்ஸ் பற்றி புக் வேணும்னு சொல்லியிருந்தோம். டிஃபென்ஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி, இங்கே பாருங்கள் டிஃபென்ஸ். ஓகேங்களா. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் புக்கில் இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. ஸோ இதில் படிச்சிங்கனாவே டிஃபென்ஸ், அது சம்மந்தமாக அந்த டெரரிசம் வந்து அது கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் இருக்கும். எது 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் புக்கில் இருக்குது. லக்ஷ்மிகாந்த் புக்கில் இல்லை. ஞாபகம் வச்சுங்க, மறந்துடக்கூடாது. டிஃபென்ஸ் சம்மந்தமான தகவல்கள்லாம் சிலபஸில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது, லக்ஷ்மிகாந்த் புக்கில் இல்லை. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும், ரைட், இங்கே பாருங்கள் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் டீட்டெயிலாக இல்லை. ஓகேங்களா. அதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில், ஐ மீன் சோஷியல் சயின்ஸ் புக்கில் வரக்கூடிய சிவிக்ஸ் பார்ட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பாலிசி பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ்னால் பாலிசி வித் ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் இந்தியாஸ் ரிலேஷன்ஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்ட் ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா, இதுதான் அதோட இது.
ரைட். இந்த சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கு கண்டென்ட்டுங்க. அடுத்து இந்தியாஸ் ரிலேஷன் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ். இங்கே பாருங்கள் நெய்பரிங் கண்ட்ரீஸ் இருக்கா, அப்படியே இருக்குது பாருங்கள். இது 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயே பேசிக்கான டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது மட்டும் போதுமானு கேட்டால் போதாது. வேறு எங்கே இருக்குது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு சிவிக்ஸில் வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இதில் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி நீங்கள் எடுத்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அதை நாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லை, ஸ்கூல் புக் லெவலில் இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. அதுமாரி அதோடு சேர்ந்து நியூக்ளியர் பாலிசி அண்ட் இஷ்யூஸ் இருக்கு பாருங்கள். இது வந்து இந்த இதிலே இருக்கும், ஐ மீன் இந்த 4th யூனிட்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லாம் வந்து சேர்ந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ 10th புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் வருது பாருங்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் பார்த்தீங்கன்னா நெய்பர் பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நாடு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், மியான்மர், மால்டீவ்ஸ் இப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதோடு சேர்ந்து ரீசெண்ட் இன்னோவேஷன்ஸ் இன் ஃபாரின் பாலிசி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். சரிங்களா? அடுத்து பாருங்கன்னா இந்தியன் டயஸ்போரா அண்டு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்டு இந்தியா அண்ட் வேர்ல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9ல் இருக்குது பாருங்கள். இதில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதே புக்கில் 9.9ல் கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்தியாவுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்ட் நிறையா இருக்கும் இதில். பட் நாம் செலக்டிவாக படிச்சிக்க வேண்டியதான். முக்கியமான பாயிண்ட்ஸு, முக்கியமான ஃபேக்ட்ஸு, முக்கியமான சமிட்டு, ரைட், பிரிக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் தான் தெளிவாக இருக்குது. இது இந்த ஃபாரின் பாலிசி சம்மந்தமான தகவல்கள்லாம். சரிங்களா? ஸோ அடுத்தது லக்ஷ்மி அந்த புக்கில் ஃபாரின் பாலிசி சம்மந்தமான தகவல் இருக்குது, ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ நியூக்ளியர் பாலிசி அது ஸ்கூல் புக்கில் இருக்குது. பட் இதுலேயும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இந்தமாதிரி விஷயம் பார்த்துக்கலாம். குஜ்ரால் டாக்ட்ரின், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. பட் கொஞ்சம் நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வந்து லக்ஷ்மியாந்த் புக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட். ஓகே. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட இந்த ஜிஎஸ் பேப்பரில் வரக்கூடிய இந்த யூனிட் 1 இருக்குது பாருங்கள், ஐ மீன் இந்தியன் பாலிட்டி, எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது சம்மந்தமாக இருக்கிற எல்லா டாபிக் நம்ம பார்த்துட்டோம். சிலபஸில் கொடுத்துருந்த எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டோம். அது எந்தெந்த புக்கில், ஐ மீன் லக்ஷ்மியாந்த் புக்கில் 90% கவர் பண்ணிவிடுது. நம்ம மறுக்கிறது எதுவும் இல்லை. 10% வந்து கவர் பண்ணல, அதையும் நம்ம சொல்கிறோம். அது எங்கெங்கே இருக்குது அதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸ்கூல் புக்கில் இருந்தால் ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இல்லைனா வேறு எந்தெந்த சோர்ஸில் இருக்குது நம்ம அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணிருப்போம். ஸோ ஜஸ்ட் பாருங்கள். ரைட். ஸோ குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான், தமிழ் மீடியத்தில் இந்த குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிற பீப்புள் பலர் இருக்கிறாங்க, பல தேர்வர்கள் பலர் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த புக்கை ரெஃபர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாகவே இந்த புக்கில் தான் எடுக்கிறாங்க. இந்த புக்கில் கொடுத்துருக்குற அந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறாங்க குரூப் 1 மெயின்ஸில். ரைட். அப்படி இருக்கும்போது அவங்க ஆன்சர் கீ இந்த புக்கில் தான் வந்து இந்த புக்கை பேஸ் பண்ணி ஆன்சர் கீ எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் லெவலில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து மட்டுமே நம்பி இருந்தால் போதாது. இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணால் மட்டும் பற்றாக்குறையாக இருக்கும். அரௌண்ட் 60 to 65% மேலே வந்து கவர் பண்ண போகிறதில்ல, எந்த மெட்டீரியல் நீங்கள் தமிழில் படித்தாலும் சரி. பட் ஓகேங்களா? ஏன்னா தமிழில் இதற்கான மெட்டீரியல் இல்லைன்றது நான் யதார்த்தத்தை சொல்லிடுறேன். ஸோ இங்கிலீஷில் இருக்கிற இந்த கண்டென்ட்டை படித்து புரிஞ்சுக்கணும், முக்கியமான கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுன்னு நீங்கள் தமிழில் ஆன்சர் பண்ணுங்கள். இதை நான் சொல்கிறது. சரிங்களா? ஸோ இந்த புக்கு எங்கே கிடைக்குன்னு வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும் அவசியமே இல்லை. முக்கியமாக இருக்கிற இணையதள இது இருக்குது பார்த்தீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இந்த மாதிரி இருக்கிற அந்த ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து புத்தகத்தை வாங்கலாம். ரைட். உங்களுக்கு இது வேர் டு ஸ்டடீஸை தொடர்பாக நம்ம மேலும் பல்வேறு வீடியோக்களை அளிக்க உள்ளோம். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டு 1 வீக்காக எல்லோரும் நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் 1 வீக் அதுக்கு லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே வந்து எங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ட்ராக் சார்பாக நான் இயங்குகிற இந்த குழுவுக்கு பல வேலைகள், தொடர்ந்து வேலைகள் வந்ததால் எங்களால் கவனமே செலுத்த முடியல. வேறு எந்த வேலைக்கு எங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போகிறதால எங்களோட முழு கவனம் அதில் தான் இருந்துன்னு இருக்குது. ரைட். ஸோ நாங்கள் இன்னும் 2-3 நாளில் நாங்கள் கொஞ்சம் வந்து 2-3 நாளைக்கு பிறகு நாங்கள் வந்து வேர் டு ஸ்டடி எல்லா இதுக்கும் நாங்கள் வந்து படிப்படியாக வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ரைட்.
சரி நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மாற்று கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில tnbctrack@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு நீங்க வந்து அனுப்பி உங்களோட கொரீஸ அனுப்பலாம். ரைட். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அனைத்து தகவலும் சென்றடையட்டும்.